மகளே இன்றைக்கான பசுபணம் பார்த்தீங்களா, விஜய் சேதுபதி இந்த வாரமும் சௌந்தர்யாவை தான் ரோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அப்படமா தெரிஞ்சு விடுச்சிச்சு. அதனால் நம்ம மனசை கொஞ்சம் தைரியமாக்கிட்டு விஜய் சேதுபதியை போன வாரம் மாதிரி நம்ம எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும். ஏன்னா போன வாரம் பண்ணார்லே ஒரு கேடு கேட்டதானா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசினார். அப்படியே இப்படி இப்படி சட்டை காலர் இப்படி தூக்கிட்டு பெரிய என்னமோ ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணார்ல. இந்த வாரமும் அதே மாதிரி தான் பண்ண போகிறார் அப்படிங்கிறது அப்படமா தெரியுது. ஏன்னா அவருடைய பேச்சே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சரின்னு சொன்னதையும் கொண்டாடுறாங்க, நம்ம தப்புன்னு சொன்னதை சரியை கொண்டாடுனதை விட அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசும்போது என்னென்னா, போன வாரம் தான் நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், திருப்பி அதே மாதிரியே சௌந்தர்யா பண்ணியிருக்காளே, அப்போ நம்ம போன வாரம் சொன்ன வேணாம்னு சொன்னதை அதை விட அதிகமாக பண்ணி கேட்டால் இதான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அப்படியே அதில் ஒரு ரூட் காஸ்ட் பண்ணி இப்படியே கொண்டு வராராம். அப்பா 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 என்ன மாதிரியான ஒரு பேச்சு, சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் சௌந்தர்யா அடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லணும். சௌந்தர்யா அடிக்கலை, சௌந்தர்யா போய் பிடுங்கின மட்டும்தான், அந்த கொடையை மட்டும்தான் பிடிச்சாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் வெளியே மேனேஜர் இதே மாதிரி பண்ணக்கூடிய மேனேஜர் இருக்காங்க. இதே மாதிரி தொழிலாளி ட்ரிகர் பண்ணால் இதே மாதிரி சம்பவம் நடக்குங்க, இயற்கையாக நடக்குங்க. நம்ம அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு ஜெயிலு, எதுக்கு இதெல்லாம் இருக்குது, எதுக்கு யூனியனில் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. அந்த டாஸ்கில் தான் சௌந்தர்யா பண்ணாங்களே பர்சனலாக போய் அப்படியே அனுஷ்தாவை போய் கொடையை பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான இதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அனுஷ்தா என்ன செஞ்சாங்க, உள்ளே போ அப்படின்னதுக்கு என்ன செய்வீங்க, என்ன பார்த்துடலாம், போக முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க திமிர்த்தனமாக கேட்டாங்கள்ல, அதையும் அட்ரஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட சும்மா ரோஸ்ட் பண்ணுறதுதான்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகிடும். அப்புறம் என்ன ஒரு கோஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே மஞ்சுரியை ரோஸ்ட் பண்ணப்போ அவங்கெல்லாம் திட்டினாங்கல்ல ஒரு ரிவ்யூவர், இவன்லாம் என்ன ஆள் தண்ணியை போட்டு வரான்னு. நான் சொல்லலைங்க, இது சொன்னது விஜய் டியூன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சொன்னார் மஞ்சுரியை ரோஸ்ட் பண்ண அன்னைக்கு விஜய் சேதுபதி தண்ணியை போட்டு வராரு. நான் சொல்ல கிடையாது, சரிங்களா? வீடியோ கூட இருக்குது, இணையத்தில் இருக்குது, அவர் சேனலில் இருக்குது, அப்படிலாம் பேசியிருக்கார். நம்ம அப்படி பேச போகிறதில்ல, பார்த்துக்கலாம், சரிங்களா? அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.